Hello everyone, I'm SK. In this series we will talk about list comprehension second part. So previous part we will first part the expression loop generation iteration declare plus one string iterate comprehension normal for loop same process எதில பார்க்க போறோம் அப்படினாக்கா ஒரு லிஸ்ட் எப்படி வர்க் ஆகும் ஒரு காம்ப்ரிஹென்ஷன்ல எப்படி வர்க் ஆகும் நார்மல் லூப்ல எப்படி வர்க் ஆகும் பிளஸ் லாம்டால எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கற அதே ப்ரொசீஜரை பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் என்னோட டெஸ்க்டாப் ஓபன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன் vi space cmp2.py இது என்னோட ஃபைல் நேம் சோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் as usual நார்மல் for loopல எப்படி ஒரு ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்றது இப்போ எனக்கு என்ன வேணும்னா even numbers மட்டும் எனக்கு செப்பரேட்டா ஒரு லிஸ்ட்ல போட்டு ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் சோ நான் ஒரு ரேஞ்ச் கொடுப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100 இல்ல 1 to 1000 இந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது சோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்ப்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் லிஸ்ட் 1 இதுல ஒரு for I in range ஃபார் எக்ஸாம்பிள் n plus 1 because நான் வந்து என்ன நம்பர் கொடுக்கணும் அதோட plus 1 வந்து ஆட் பண்ணிட்டேன் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் வரணும் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 10 ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சோ I in rangeல நான் ஸ்டார்டிங் என்ன கொடுத்திருக்கேன் என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்கேன் என்னோட எண்டிங் வேல்யூ n plus 1 that means 11 வரலும் கொடுத்திருக்கேன் up to 10 வரலும் கன்சிடர் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் என்னோட டிஃபால்ட் இன்கிரிமென்ட் 1 ங்கறத இன்கிரிமென்ட் ஐட்ரேஷன் ஆகும் So இதுல நான் என்ன பண்றேன் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன் if I modulus of 2 equal to 0 ஏனா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது தான் எனக்கு கிடைக்கிற வேல்யூ ஈவன் வேல்யூவா இருக்கும் இல்லனா எனக்கு ஆட் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும் சோ இந்த ஈவன் வேல்யூ கிடைக்கும்போது நான் எதுல ஸ்டோர் பண்றேன் இந்த லிஸ்ட் 1 ங்கறதுல நான் ஸ்டோர் பண்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1.append எதை append பண்றேன் I சோ இப்போ என்ன பண்றேன் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது இந்த எம்ப்டி லிஸ்ட்ல நான் ஒவ்வொரு டைம் அப்பெண்ட் பண்ணிட்டே வரேன் எதுன்னா ஈவன் நம்பரா வரும்போது மட்டும் இது வந்து அப்பெண்ட் ஆகு மத்த டைம்ல ஆகாது அப்படிங்கற மாதிரி அப்பெண்ட் பண்றேன் சோ நெக்ஸ்ட் இத ரன் பண்றேன் python 3 comprehension cmp2.py இப்போ நான் வந்து எதையுமே பிரிண்ட் பண்ணல தட்ஸ் வே only program எக்ஸிக்யூட் ஆயிருக்கு எனக்கு அவுட்புட் வரல சோ இப்போ நான் இங்க print list 1 ங்கறத நான் print பண்றேன் சோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படினாக்கா 2 4 6 8 10 அப்ப நான் n ங்கறத நான் 10 ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு 2 4 8 10 ங்கற up to 10 வரல இருக்க ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சு சோ இதே process-அ lambda-ல எப்படி பண்றோம் அப்படினாக்கா just so insert இப்போ நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துறேன் list 2 ல equal to so x for sorry இப்போ list 2 ல நான் lambda-ல எப்படி பண்ண போறேன் அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் ஃபில்டர் பண்ணனும் என்ன பண்றேன் இது லிஸ்ட் ஃபார்மட்ல இருக்கணும் அதே நேரத்துல இதுக்குள்ள இருக்க வேல்யூ ஃபில்டர் பண்றேன் என்னத ஃபில்டர் பண்றேன் அப்படினாக்கா அதாவது நம்மளோட ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடு அப்படினு filter yes so next இப்போ ஒரு lambda process நான் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு key organize அதாவது எந்த வேல்யூன்னு நான் ஒரு parameter செட் பண்ணனும் that is arguments so first lambda நான் கால் பண்றேன் அதுல x ங்கிறது என்னோட வேரியபிள் நேம் இந்த பாராமீட்டருக்கு நான் வந்து ரேஞ்ச் செட் பண்றேன் எப்படினாக்கா just இது எதில இருந்து எடுத்துக்கணும் அப்படினாக்கா range equal to 10 yeah so first இங்க என்ன பண்றேன் அப்படினா first lambda-க்கு ஒரு arguments பாஸ் பண்றேன் அந்த arguments எதில இருந்து எது வரல எடுக்குதுங்க இந்த ரேஞ்ச்ல 0 to 10 வரல எடுத்துக்குது சோ அப்ப இங்க என்ன பண்ணனும் அப்படினாக்கா 1 ல இருந்து 11 வரல நான் மென்ஷன் பண்ணனும் because நான் இங்க ஆல்ரெடி previous கொடுத்திருக்கேன் பாருங்க இங்க starting from 1 கொடுத்திருக்கேன் ending from 11 கொடுத்திருக்கேன் அப்ப இதுவும் அதே மாதிரி தான் or else starting 1 n plus 1 same process பண்றேன்
ஸோ இப்போ இந்த லேம்டாக்குள்ளே நான் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறேன். ஸோ சி ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ஒரு ஆப்ரேட்டர், இது செப்பரேட். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டாக மாற்றுறேன், அதில் ஃபில்டர்னு ஒன்று செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த லேம்டா ஆப்ரேஷனில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அது ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறேன். எதுலேருந்துன்னா இந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூவை வச்சு வர்ற ரிசல்ட்டை என்ன பண்ணணும்னாக்கா ஃபில்டர் பண்ணி அதை வந்து லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் 2 நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னாக்கா சேம் அவுட்புட். ஸோ இதான் நம்ம லிஸ்ட்டில் அந்த ஆப்ரேஷன் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு லிஸ்ட் 3ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி. காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் எக்ஸுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ், இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐ இன் ரேஞ்சு. அது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 1, என்னோட எண்டிங் வேல்யூ n+1. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் இஃப்ல என்ன பண்ணுறேன், ஐ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எனக்கு அதோட வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகணும், இந்த ஐயில் ஸ்டோர் ஆகணும். ஸோ இதான் என்னோட ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட லூப் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். 1லேருந்து 10 n+1 மீன்ஸ் 11 வரலாம் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் கண்டிஷன் செக் பண்ணும். இதோட ரிசல்ட் வர்ற ஐயை நான் லிஸ்ட் 3க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக இது லிஸ்ட்டாகவே வரும். அதனால் வந்து நான் லிஸ்ட்டுங்கிறதா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. print list 3. ஸோ சி இது என்னோட அவுட்புட் பாருங்கள். ஸோ மூணுமே சேம் ஆப்ரேஷன் தான் பண்ணுது. இது என்ன, இதுக்கு மூணுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன் மேலே இருக்க 2 ஆப்ரேஷனோட ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நமக்கு கோடிங்கும் ரொம்ப கம்மியானது. இதில் கொடுத்து இவ்வளோ பெரிய லென்த் கொடுத்து ஒர்க் பண்ணுறதை விட நான் சார்ட்டாக லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு சின்ன லைன்லேயே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ செகண்டு ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ்லனா ஒரு 3 ஃபார் லூப் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண VA cmp3.py. ஸோ இதில் ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 13 வச்சுக்கலாம், இல்லை 20. நெக்ஸ்ட்டு ஃபார் j in range x, 20. for k in range j, 20. so here இது வந்து I not x. so for I in range வந்து 1லேருந்து 20 வரலும் இருக்குது. j ஓட ரேஞ்சு 1 to 20 வரலும் இருக்குது. k ஓட ரேஞ்சு j to 20 வரலும் இருக்குது. இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷனில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா if என்னோட எக்ஸில் இருக்க பவர் ஆஃப் 2 இதோட வேல்யூவும் ப்ளஸ் என்னோட எக்ஸில் I, பிகாஸ் ஃபஸ்ட்டு லூப் எது ஜென்ரேட் ஆகும், I ஜென்ரேட் ஆகும், செகண்டு J ஜென்ரேட் ஆகும். இப்போ எனக்கு இதில் இருக்க பவரும் இதில் இருக்க பவரும் பவர் பை 2 ஃபார் I பவர் பை 2 அண்ட் J பவர் பை 2. ஸோ இந்த 2 வேல்யூவும் எதெல்லாம் என்னோட K பவர் பை 2ல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூ எது அதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த ரிசல்ட்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இதான் என்னோட கண்டிஷன். இப்போ இது எதில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நான் ஒரு அப்பெண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு 1 அப்படின்னு போட்டு ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகணும். எப்படி ஸ்டோர் ஆகணும், என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகணும்னா எனக்கு டப்பிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகணும். அப்போ டப்பிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா டப்பிள் ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ Z ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எனக்கு ஐயோட வேல்யூ இருக்கணும், செகண்ட் எனக்கு ஜேவோட வேல்யூ இருக்கணும், தேர்ட் எனக்கு கேவோட வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாமே ஜெட்டில் ஸ்டோர் ஆகும் டப்பிள் ஃபார்மேட்டில். இந்த டப்பில் நான் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன், லிஸ்ட் 1
டாட் அப்பெண்ட் அதுக்குள்ளே நான் அந்த ஜெட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் எப்படி காம்ப்ரிஹென்ஷனாக எழுதுறது? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஐஜேகேன்னு கொடுத்துருக்கோம். ஐயோட ரேஞ்சு 1 to 20, ஜேவோட ரேஞ்சு I to 20, கேவோட ரேஞ்சு J to 20. அப்போ ஃபஸ்ட்டு ஐங்கிறது 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ஜேங்கிறது 20 into 20 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஜேங்கிறது ஆல்ரெடி இருக்க ப்ளஸ் 20 + 20 அது கொஞ்சம் பெரிய லென்த்தாக போகும். ஸோ இதோட வேல்யூ இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், அவுட்புட் பார்க்கலாம். பைத்தான் 3 காம்ப்ரிஹென்ஷன் 3. ஸோ கண்டிஷன் மிஸ் பண்ணியிருக்கோம். எரர் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கோலன் வைக்கல. ஸோ ஃபார் கோலன் கோலன் கோலன். இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வெளியில் வச்சு நான் பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, மூணுமே எதெல்லாம் பவர் 2ங்கும் போது இந்த ஐயோட I power 2 + J power 2 இந்த ரெண்டோட ஆடோட வேல்யூ K power 2ல் எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். சி இப்போ 2 3 5 அப்போ 2 power 3 + 3 power 3 3 power 2 4 power 2 is equal to 5 power 5. அதே மாதிரி 5 power 2 12 power 2 is equal to 13 power 2. அதே மாதிரி 6 power 2 8 power 2 is equal to 10 power 2. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ரிசல்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராமை நான் காம்ப்ரிஹென்ஷனில் வச்சு போகணும். இப்போ காம்ப்ரிஹென்ஷனில் இவ்வளோ பெரிய லைன், இப்போ எத்தனை லைன் இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து 8 லைன்ஸ் இருக்குது. இந்த 8 லைனில் இருக்க ப்ரோக்ராமை ஜஸ்ட் ஒரு லைனில் நான் எப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னாக்கா சி அதே சேம் லிஸ்ட் 2ங்கிற ஒரு வேரியபிள் நேமில் கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணணும், ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3 லூப்பையும் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் இதுலேருந்து 1 to 20. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் ஃபார் y in range. இதோட வேல்யூ இதுலேருந்து இது செட் பண்ணுறேன் I, 20. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஃபார் z in range. சாரி இது I இல்லை x. இதோடது வந்து y 20. இந்த 3 கண்டிஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இஃப்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், I power 2. ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்கா x power 2 plus y power 2 equal to என்னவா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட z power 2 இப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், டப்புள் ஃபார்மேட்டில் வேணும். அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் எங்கே எழுதணும், ஃபஸ்ட்டில் எழுதுவோம். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். அப்போ எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா டப்புள் ஃபார்மேட்டில் வேணும். எதெல்லாம் வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஒய் இருக்கணும், தேர்டு z இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இவ்வளோ பெரிய லைன் பாருங்கள், ஒரே லைனில் இந்த 8 அந்த 5 6 லைனுக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாமே இந்த ஒரு லைனில் எழுதியிருக்கோம். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் 2. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டு சாரி சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ZI கிடையாது Z. ஸோ தட் இஸ் கீபோர்ட் மிஸ்டேக். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு சேம் அவுட்புட் வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் என்னோட கோடிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு லைன்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறது இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நாளைக்கு இதோட ஒரு அட்வான்ஸ் டாப்பிக்கோட நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.